Hello friends, welcome back to my channel Cook with Zara. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து இந்த மாதிரி crochet projects வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து crochet கத்துக்கிட்டு இருக்கீங்க இல்ல பிகினரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஈஸியான மெத்தட்ல எப்படி சொல்லி தரலாம் அப்படிங்கறத நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சோ இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளான flower எப்படி crochet பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத நான் காமிக்க போறேன். இப்போ இதுல வந்து நான் வந்து 4 types of flowers வந்து ஆல்ரெடி crochet பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். flowers வந்து அடுத்த வீடியோஸ்ல போட போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான flower எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இப்போ நான் இந்த flower பண்றதுக்கு நான் ஒரு பிங்க் கலர் yarn எடுத்துர்க்கேன். இது வந்து DK yarn and hook size வந்து 3.5 mm எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த flower பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கணும் இதுக்கு. சோ மேஜிக் ரிங் எப்படி போடணும் அப்படினா இது வந்து டெயில் yarn அப்படினு சொல்லுவோம். இது வந்து நீங்க வந்து இப்படி புடிச்சிட்டு உங்க 2 fingers இப்படி வச்சுக்கோங்க. வச்சிட்டு இந்த yarn இப்படி டர்ன் பண்ணி ஒரு X மாதிரி இங்க அப்படியே போட்டுக்கோங்க. சோ இப்போ வந்து எனக்கு ஒரு X மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து நான் அந்த ஹூக் வந்து இந்த சைடுல இப்படி விட்டுட்டு just ஒரு yarn இப்படி புல் பண்ணி இப்படி எடுத்துக்க போறேன். இப்படி எடுத்துட்டு நீங்க வந்து இந்த சைடு நீங்க இப்படி புடிச்சிட்டு இப்படி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு இப்படி வந்து வந்திருக்கும். சோ இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு செயின் போட்டுக்க போறேன். சோ yarn ஓவர் பண்ணிட்டு ஒரு செயின் போடுறதுக்கு நம்ம வந்து ஹூக் வந்து ஃபர்ஸ்ட் yarn ஓவர் பண்ணனும். சோ yarn ஓவர் பண்ணிட்டு நீங்க வந்து ஹூக் அப்படி கீழ நோக்கி எடுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த ஹூக் இருக்கு இல்லையா? சோ இந்த ஹூக் வழியா நீங்க வந்து இப்படி yarn புல் பண்ணிட்டீங்க அப்படினா சோ இந்த மாதிரி ஒரு செயின் ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் நீங்க இப்படி இழுத்து விட்டீங்கன்னா சோ இதான் நம்ம மேஜிக் ரிங். இப்போ மேஜிக் ரிங் எப்படி போடணும்ங்கறது ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து chain 2 போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் chain 2க்கு சோ அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நமக்கு இங்க வந்து ரெண்டு செயின் இருக்கும். ரெண்டு சைடுல yarn இருக்கும். இது வந்து working yarn. நம்ம எந்த yarnல வர்க் பண்றோமோ அந்த yarn பேர் வந்து working yarn. நம்ம வந்து இந்த tail end ஓட ஒரு yarn இருக்கும். அது வந்து மேஜிக் ரிங் ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிருக்கும். சோ அதோட சேர்த்து தான் நம்ம வந்து வர்க் பண்ண போறோம். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படினா இப்போ நீங்க புல் பண்ணும்போதும் வைக்கும்போதும் இது கொஞ்சம் டைட்டாவும் லூஸாவும் ஆகும். சோ இது வச்சு தான் நம்ம வந்து புல் அண்ட் லூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இப்போ நீங்க இந்த சைடு தான் வர்க் பண்ணனும். சோ நம்ம வந்து லெஃப்ட் சைடு தான் நம்ம வர்க் பண்ண போறோம். லெஃப்ட் சைடு வர்க் பண்ணும்போது இந்த டெயில் எண்டோட தான் நம்ம வர்க் பண்ண போறோம். இந்த டெயில் எண்ட் வந்து இப்படி எடுத்துட்டு இந்த இதுல மட்டும் நம்ம வர்க் பண்ண கூடாது. சோ நம்ம பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படினா நம்ம மேஜிக் ரிங் போட்றோம் எல்லாம் பண்ணிடுவோம். ஆனா வந்து இந்த டெயில் எண்ட் இப்படி விட்டுட்டு இதுல மட்டும் நம்ம வர்க் பண்ணுவோம். சோ இதுல வர்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணனும்னா நம்ம வந்து புல் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, லூஸ் பண்ண முடியாது. அது வந்து ஸ்டக் ஆயிரும். சோ நம்ம வந்து இந்த டெயில் yarn எண்டையும் இந்த ரிங்கையும் இப்படி ஒண்ணா வச்சிட்டு இந்த ரெண்டு இது இருக்குல அதுல மட்டும் தான் நம்ம வர்க் பண்ணனும். இப்போ வந்து நம்ம chain 2 போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் yarn ஓவர் இப்படி ஹூக்க கீழ திருப்பி விட்டுக்கோங்க. அப்புறமா இப்படி ஹூக்க வெளிய எடுத்துக்கோங்க. சோ இப்போ வந்து அடுத்த செயின் எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹூக் வந்து இப்படி டைட்டா இப்படி புடிச்சுக்கோங்க. yarn இந்த சைடு வந்து எப்படி பிடிக்கணும் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் இந்த 3 விரல் அப்படி வச்சு இப்படி புடிச்சி இந்த விரல் வச்சு நம்ம வந்து வர்க்கிங் பார்ட்ட புடிச்சுக்கணும். இந்த விரல் வச்சும் இந்த ரெண்டு விரல் வச்சு இந்த வர்க்கிங் பார்ட்ட இப்படி புடிச்சுக்கணும். சோ இது வந்து yarn வந்து மேல வைக்கிறதுக்கு இந்த விரல். இப்போ இந்த கீழ ரெண்டு விரல் வந்து இந்த yarn டைட்டா புடிச்சுக்கிறதுக்கு. இந்த ரெண்டு விரல் வச்சு இந்த yarn புடிச்சுக்கோங்க. இது வந்து வர்க்கிங்க்கு யூஸ் பண்ண போறோம். இந்த ரெண்டு வந்து நம்ம ப்ராஜெக்ட்ட பிடிக்கிறதுக்கு. இப்போ வந்து இப்படி ஹூக்க பிடிச்சிட்டு ஒரு yarn ஓவர் பண்ணிக்கோங்க. இதான் yarn ஓவர்.
யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம ஹூக்கை கீழ் நோக்கி திருப்பிடணும். திருப்பிட்டு இந்த லூப் வழியாக இப்படி இழுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு 2 செயின் வந்துருச்சு. நம்ம வந்து 3 ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ ட்ரிபிள் க்ரோஷே பண்ணுறதுக்கு yarn over 1 time, yarn over 2 times. ஸோ ட்ரிபிள் க்ரோஷே பண்ணுறதுக்கு இந்த ஹூக் வழியாக நம்ம இந்த லூப் வழியாக ஹூக் விட்டுட்டு yarn over 2 times பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு இப்போ இந்த மேஜிக் ரிங்குள்ளே நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கணும். ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து yarn over பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லூப்பை எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எப்போவுமே ஒர்க் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்கள் லூப் எல்லாம் கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு யான் புல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹூக்கில் வந்து கரெக்டாக 4 லூப்ஸ் இருக்கும். 1 2 3 4. இப்போது இங்கே 4 லூப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா yarn ஓவர் பண்ணிக்கணும். yarn ஓவர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக மட்டும்தான் அந்த யானை பிடிச்சி இழுத்துடணும். ஸோ இந்த 2 லூப் இருக்குது. இங்கே நான் yarn ஓவர் பண்ணிவிட்டு இந்த 2 லூப் வழியாக மட்டும் இழுக்க போகிறேன். இங்கே வந்து நம்மளுக்கு 3 லூப் இருக்குது. அப்புறம் yarn ஓவர் பண்ணிவிட்டு இப்படி ஹூக்கை கீழே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த 2 லூப் வழியாக இருக்குல்லங்க அதோடி மட்டும் நம்ம வந்து ஹூக்கை இழுத்துக்கலாம். இப்போ திருப்பி நம்மளுக்கு இங்கே 2 லூப் இருக்குது. ஸோ இந்த 2 லூப்பில் திருப்பியும் yarn ஓவர் பண்ணிவிட்டு ஒரு லூப்பை இழுத்துக்கோங்க. ஸோ இது பேர் தான் ட்ரிபிள் க்ரோஷே. இந்த மாதிரி நம்ம வந்து 3 ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். நம்ம திருப்பியும் ட்ரிபிள் க்ரோஷே பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு yarn ஓவர் பண்ணியாச்சு. செகண்ட் ஒரு yarn ஓவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து 3 லூப் இருக்குது நம்ம ஹூக்கில். 1 2 3 3 லூப் இருக்குது. இப்போ மேஜிக் ரிங்குள்ளே நம்ம வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு திருப்பி yarn ஓவர் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நம்ம லூப்பை இப்படி இழுத்து விட்டாச்சு. ஸோ இப்போ எக்ஸாக்டாக நம்மளுக்கு 4 லூப்ஸ் இருக்குது நம்ம ஹூக்கில். ஸோ நீங்கள் எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது ஓரளவுக்கு லூஸாகவே விட்டுக்கோங்க. ஸோ 1 2 3 4 லூப்ஸ் இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் 2 லூப்பில் மட்டும் நம்ம இப்போ வந்து 1 2 3 4 லூப்ஸ் இருக்குது. இப்போ திருப்பி yarn ஓவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள் ஹூக்கை கொஞ்சம் கீழே திருப்பி விட்டுக்கோங்க. இப்படி கீழே திருப்பி விட்டுட்டு இந்த 2 லூப்பு வழியாக மட்டும்தான் நம்ம வந்து யானை புல் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 லூப்பு வழியாக மட்டும் யானை புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹூக்கில் 3 லூப்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து லூப்பு 1 2 3 லூப்ஸ் இருக்குது. இப்போ திருப்பி நம்ம yarn ஓவர் பண்ண போகிறோம். இந்த 2 லூப் வழியாக மட்டும் நம்ம ஹூக் இழுக்க போகிறோம். இப்போ வந்து 2 லூப்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ திருப்பி yarn ஓவர் பண்ணிவிட்டு திருப்பி இந்த 2 லூப் வழியாக இப்படி இழுத்துக்கோங்க. இப்போது 2 ட்ரிபிள் க்ரோஷே பண்ணியாச்சு. இப்போ 3ஆவது ட்ரிபிள் க்ரோஷே பண்ணிக்கலாம். yarn ஓவர் 2 டைம்ஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வந்து நம்ம ரிங்குள்ளே ஹூக்கை விட்டாச்சு. அப்புறம் yarn ஓவர் பண்ணிவிட்டு ஹூக்கை கீழ் நோக்கி திருப்பிக்கோங்க. இப்படி கிராப் பண்ணி இப்படி ஒரு லூப்பை எடுத்துக்கோங்க மேலே. இப்போ வந்து ஹூக்கில் 1 2 3 4 லூப்ஸ் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியாக வந்து yarn ஓவர் பண்ணிவிட்டு ஒரு லூப் இழுத்தாச்சு. இப்போ 1 2 3 லூப்ஸ் இருக்குது. திருப்பி yarn ஓவர் பண்ணிவிட்டு திருப்பியும் 2 லூப்ஸ் வழியாக இழுத்தாச்சு. இப்போ திருப்பி 2 லூப்ஸ் இருக்குது. அப்புறம் yarn ஓவர் பண்ணிவிட்டு
ஒரு லூப் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 2 செயின்ஸ் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா 3 ட்ரிபிள் க்ரோஷேஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து திருப்பி 3 செயின்ஸ் போட போகிறோம். 1 2 3. இப்போ 3 செயின்ஸ் போட்டாச்சு. இதில் இப்போ வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் மேஜிக் ரிங்குள்ளேயே இப்போ ஸ்லிப் ஸ்டிச் எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 3 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த ஹூக்கை டைரெக்டாக மேஜிக் ரிங்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு yarn ஓவர் பண்ணிவிட்டு ஒரு லூப்பை எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஹூக்கில் 2 லூப் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இந்த லூப்பை இந்த லூப் வழியாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த லூப்பை வந்து இந்த லூப் வழியாக எடுக்க போகிறோம். இதுதான் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பெட்டல் ஃபார்ம் ஆகிட்டு, ஃப்ளாரோட ஒரு பெட்டல் ஃபார்ம் ஆகிட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து 4 டைம்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு பெட்டல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த மேஜிக் ரிங்குள்ளேயே இந்த மாதிரி இன்னும் 4 பெட்டல்ஸ் பண்ண போகிறோம். 3 செயின்ஸ் எடுத்துக்கோங்க. 1 1 2 3 செயின்ஸ் எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரியே 3 ட்ரிபிள் க்ரோஷேஸ் பண்ண போகிறோம். இதில் ட்ரிபிள் க்ரோஷே பண்ணுறதுக்கு yarn ஓவர் 2 டைம்ஸ், அப்புறமா மேஜிக் ரிங்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு yarn ஓவர் பண்ணிவிட்டு, yarn ஓவர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹூக்கை இப்படி கீழ் நோக்கி திருப்பிக்கோங்க. ஸோ இப்படி கீழ் நோக்கி திருப்பிக்கிட்டிங்கன்னா கிராப் ஆயிரும் உங்கள் ஹூக்கு. ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹூக்கை yarn மேலே இப்படி வச்சு இப்படி கீழ் நோக்கி திருப்பி இந்த yarn-ஐ இப்படி வெளியே இழுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஹூக்கில் 4 லூப்ஸ் இருக்குது. 1 2 3 4. ஸோ 4 லூப்ஸ் இருக்குது. இப்போது yarn ஓவர் ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக இழுத்துக்கலாம். இப்போ 3 லூப்ஸ் இருக்குது. yarn ஓவர் அடுத்து 2 லூப் வழியாக இழுத்துக்கலாம். இப்போ திருப்பி இங்கே 2 லூப்பு, திருப்பி yarn ஓவர் பண்ணிவிட்டு இந்த 2 லூப் வழியாக இழுத்துக்கோங்க. ஸோ ஒரு ட்ரிபிள் க்ரோஷே இங்கே ரெடி ஆகிட்டு. இப்போ இந்த மாதிரி இன்னும் 2 ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். yarn ஓவர் 2 டைம்ஸ், அப்புறம் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. yarn ஓவர் பண்ணிவிட்டு yarn-ஐ புல் பண்ணிக்கோங்க. yarn ஓவர் 2 லூப் வழியாக இழுத்துக்கலாம். அப்புறம் yarn ஓவர் 2 லூப், yarn ஓவர் புல் த்ரூ 2. இந்த மாதிரி இன்னொன்று பண்ண போகிறோம். yarn ஓவர் 2 டைம்ஸ், இப்போது மேஜிக் ரிங்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். yarn ஓவர் பண்ணிவிட்டு yarn ஓவர் புல் த்ரூ 2, yarn ஓவர் புல் த்ரூ 2, yarn ஓவர் புல் த்ரூ 2. இப்போ 3 ட்ரிபிள் க்ரோஷேஸ் நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ அந்த மாதிரியே நெக்ஸ்ட்டு நம்ம செயின் 3 போட போகிறோம். ஸோ செயின் 1 செயின் 2 செயின் 3. செயின் 3 போட்டாச்சு. அடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெட்டல் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம 2 பெட்டல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் 3 பெட்டல்ஸ் பண்ண போகிறோம். போட்டுக்கோங்க. செயின் 1 செயின் 2 செயின் 3, அப்புறம் yarn ஓவர் 2 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மேஜிக் ரிங் வழியாக உங்கள் ஹுக்கை விட்டு yarn ஓவர் பண்ணிவிட்டு புல் பண்ணிக்கோங்க. yarn ஓவர் புல் த்ரூ 2, yarn ஓவர் புல் த்ரூ 2, yarn ஓவர் புல் த்ரூ 2. ஸோ இங்கே ஒரு ட்ரிபிள் க்ரோஷே போட்டாச்சு. இன்னும் 2 ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். yarn ஓவர் 2 டைம்ஸ் உங்கள் ஹுக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. yarn ஓவர் புல் அப் லூப்,
yarn over, pull through 2, yarn over, pull through 2, yarn over, pull through 2. ஸோ 2 போட்டாச்சு, இன்னும் 1 போடணும். இப்போ வந்து செயின் 3 போட போகிறோம். 1 2 3. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக் சர்க்கிள்குள்ளேயே நம்ம இந்த ரெண்டு யான் பிடிச்சி தான் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1 2 3 yarn over 2 times, insert your hook, yarn over, pull up a loop, yarn over, pull through 2, yarn over, pull through 2, yarn over, pull through 2. ஸோ இது சிம்பிள் தான். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹூக்கும் ஒரு யானை வச்சு நீங்கள் வந்து டபுள் க்ரோஷே சிங்கிள் க்ரோஷே ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இந்த ஃப்ளார் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 ட்ரிபிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போது இன்னொன்று போட போகிறோம். டச்சு இப்போது செயின் 3 பண்ண போகிறோம். 1 2 3. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கே திருப்பி செயின் 3 போட்டுக்கோங்க. 1 2 3 செயின் 3. ஸோ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபில் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இது வந்து தள்ளி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு இங்கே ஸ்பேஸ் கிடைக்கும். இப்படி கொஞ்சம் நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா இங்கே ஸ்பேஸ் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ செயின் 3 போட்டாச்சு. இது வந்து நம்ம லாஸ்ட் பெட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் அது வந்து செயின் 3 போட்டுட்டு அந்த மாதிரியே 3 ட்ரிபிள் க்ரோஷேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு இது வந்து நம்மளோட லாஸ்ட் பெட்டல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து செயின் 3 பண்ண போகிறோம். 1 2 3. இப்போ செயின் 3 பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச். ஸோ அவ்வளோதான். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே வந்து இந்த மேஜிக் ரிங் கீழே வழியாக விட்டு ஒரு செயின். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டுக்கோங்க. பண்ணும்போது எப்போவுமே கட் பண்ணும்போது எப்போவுமே இங்கே கட் பண்ணி ரொம்ப வந்து யானை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணிக்கிட்டால் நம்ம திருப்பி லாஸ்ட்டில் நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து தச்சு விட்டுடலாம். ஸோ செயின் 1 போட்டுட்டு இந்த யானை இப்படி புல் பண்ணிக்கோங்க. எடுத்து புல் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இங்கே டைட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு இது கிடச்சி ஒரு டேல் விட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம லைட்டாக புல் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டேல் விட்டீங்க. அந்த டேலை வந்து இது ஃப்ளவர் இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஸோ அந்த டேலை வந்து ஓரளவுக்கு இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம இந்த 2 எண்ட்லையுமே ஒரு நாட் போட்டுக்கலாம். ஒரு நாட் போட்டுட்டு
நம்ம இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு க்யூட்டான ஒரு சின்ன ஃப்ளார் நம்ம வந்து க்ராஷே பண்ணி எடுத்துக்கிட்டோம். வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இருக்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேஜிக் சர்க்கிள் வச்சு ஒரு ஃப்ளார் எப்படி க்ராஷே பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மேஜிக் சர்க்கிள் இல்லாமல் வந்து நான் வந்து க்ராஷே பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இதோட டுட்டோரியல் வந்து அடுத்தடுத்து வரும். அண்ட் இந்த ஃப்ளார் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்டரில் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பெட்டல்ஸில் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து டியூட்டோரியலாக போடுறேன். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.